அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய ரஹ்மானிய ஆலிம் மீடியாவினுடைய அன்பு சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு நேர்காணலில் நமது சேனலுக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். பல விளக்கங்களை நமக்கு தருவதற்காக வேண்டி ஹாஃபிஸ் முஃப்தி சஃபீல்லா கான் தாவூதி ஹசரத் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹசரத். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. துல்ஹஜ்ஜுடைய அந்த 10வது நாளாக நம்ம நெருங்க இருக்கோம். இன்ஷா அல்லாஹ். துல்ஹஜ்ல தொழுகைக்கு பிறகு குர்பானி கொடுக்கறத பத்தி பார்க்குறோம். இன்னைக்கு குர்பானி பரவலாக உலகம் முழுக்க நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு தெளிவுபடுத்துறதுக்காக கேட்கிறேன், குர்பானி அப்படின்றா என்ன? குர்பானி அப்படிங்கிற உருது வார்த்தை குர்பான் என்ற அரபிய வார்த்தையிலிருந்து வந்தது. குர்பான்னா இறை நெருக்கத்திற்காக செய்யப்படக்கூடிய எல்லா செயல்களுக்கும் குர்பான் என்று சொல்லலாம், தியாகம். அதுல இருந்து வந்ததுதான் குர்பானி. இப்ப நடைமுறையில குர்பானி நம்ம எதை சொல்றோம்? பிறை 10 ஈதுல் அல்ஹாவுடைய நாட்கள்ல, பிறை 11, 12 அந்த நாட்கள்ல ஒரு ஆடு அல்லது மாட்டை அறுத்து அல்லாஹ்வுக்காக நம்ம பறி கொடுக்கிறோம். அதற்கு குர்பான் என்று சொல்லப்படும். குர்பானி என்பதாக சொல்றோம். இப்போ குர்பானியை பத்தி நம்ம எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் இஸ்லாமத்துல இபாதத்து அப்படின்னு சொன்னாலே குர்ஆன்ல வந்திருக்கிறா, ஹதீஸ்ல வந்திருக்குதான்னு சொல்லி நம்ம அடிப்படையா தான். இப்போ குர்பானி பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? குர்ஆன்ல இந்த உலகத்துல நடந்த முதல் குர்பானி அல்லாஹ் சொல்றான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய 2 மகன்கள் காபில் ஹாபில், இது கர்ரபா குர்பானன் ஃபதுகுப்பில மின் அஹதிஹிமா வலம் யுத்தகப்பல் மினல் ஆஹர். நபியே, நீங்க மக்களுக்கு ஓதி காண்பீங்க, காபிலுடைய 2 மக்கள் குர்பானி கொடுத்தாங்க, ஒருவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இன்னொருவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படல அப்படின்னு சொல்லப்படும். இது இல்லாம இன்னும் வேறு சில வசனங்கள்ல ஒரு குல்லிய உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன், ஒவ்வொரு சமூகத்திற்கும் குர்பானியை நாம கடமையாக்கி இருந்தோம். எதற்காகன்னு சொன்னா எதுகுருஸ்மல்லாஹி அலை, அந்த பிராணிகள் மீது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அறுப்பதற்காக என்று சொல்லப்படும். பல சமூகத்திற்கு அல்லாஹு தஆலா குர்பானி என்ற கடமையை விதியாக ஆக்கியிருந்தான் என்பது இதன் மூலம் நமக்கு தெளிவா தெரியுது. குர்ஆன்ல சொல்லப்பட்டுள்ள ஒரு வணக்கம் தான் குர்பானி. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்பானி கொடுத்துருக்குறாங்களா அப்படிங்கிறத நமக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்றேன். ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில மதீனாவுல வாழ்ந்த 10 வருஷமே குர்பானி கொடுத்தாங்கன்னு வருது. அதே மாதிரி தன்னுடைய கடைசி ஹஜ்ஜத்துல் விதாவுல 100 ஒட்டகங்களை அறுத்தாங்க, தன்னுடைய கையால 63 ஒட்டகங்களை அறுத்தாங்கன்னு சொல்லி தெளிவா சொல்லப்படுது. அதே மாதிரி சஹாபாக்களுக்கு இந்த குர்பானி கொடுக்குமாறு ஆர்வம் ஊட்டுனாங்க அப்படிங்கிறது நிறைய ஹதீஸ்கள் பதிவாகி நிறைய. இப்ப இந்த குர்பானி குர்ஆன் ஹதீஸ்ல நமக்கு தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு அமல், ஒரு இபாதத், ஒரு வணக்கம். இப்போ இந்த குர்பானி என்பது யாரின் மீது கடமை? எப்போது இந்த குர்பானி கொடுப்பது கடமை? குர்பானி யார் மேல கடமை அப்படின்னு சொன்னா, ஜகாத் யார் மேல எல்லாம் கடமையோ அவங்க மீது குர்பானி கடமை. ஜகாத் யார் மேல கடமை? ஒரு 87 கிராம் தங்கம் அல்லது 612 கிராம் வெள்ளி அல்லது அதனுடைய மதிப்புள்ள வியாபார பொருள் அல்லது 3மே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. 3ஐயும் சேர்த்து பார்த்தா வெள்ளியினுடைய மதிப்பு வருது. இப்ப இன்றைய வெள்ளியுடைய மதிப்பு சுமார் ஒரு 1,68,000 ரூபாய், 70,000 ரூபாய்க்குள்ள. அதனுடைய மதிப்பு ஒருத்தர் கையில இருந்துச்சுன்னு சொன்னா அவர் மேல குர்பானி கடமையாயிரு. பெண்கள்கிட்ட ஒரு 11 பவுன் இருக்கு அல்லது ஒரு 5 பவுன் 2 பவுன் இருக்கு, கொஞ்சம் வெள்ளி கொலுசு இருக்குது, கையில கொஞ்சம் பணம் இருக்கு, 3ஐயும் சேர்த்து பார்த்தா வெள்ளியினுடைய நிசாப் வருது. ஒரு 1,70,000 வந்துன்னு சொன்னா பெண்கள் மீதும் குர்பானி வாஜிபாயிரும். அவங்களும் தனியா என்ன செய்யணும்? குர்பானி கொடுக்கணும். அந்த கணவர்கிட்ட சொல்லி கொடுக்க சொல்லணும். குர்பானி அவங்க எல்லாம் கொடுத்தாகணும். ஆமா. எந்தெந்த பிராணிகளை குர்பானி கொடுக்கறது? உதாரணத்துக்கு ஆடு, மாடு, ஒட்டகம் 3 ஹதீஸ்ல சொல்லப்படும். இது இல்லாம வேற ஏதாவது இருக்கா? இல்ல, இந்த 3 பிராணி தான். ஆடு, மாடு, ஒட்டகம். பாட்டுடைய வகைகள் இருக்கு, ஆடு, வெள்ளாடு, அந்த மாதிரி சில, அது எல்லாத்தையுமே கொடுக்கலாம். அதே மாதிரி மாடு, பசு மாடு, காளை மாடு, எரும மாடு 3மே கொடுக்கலாம். ஒட்டகம் கொடுக்கலாம். இந்த 3ம் அல்லாத வேற குதிரை இருக்கு, கோவேரி கழுதை இருக்கு,
அதெல்லாம் கொடுக்க முடியுமானா முடியாது. அதற்கு வந்து ஷரியத்துல அனுமதி இல்லை. பிராணிகள் வந்து இந்த மூன்று தான்: ஆடு, மாடு, ஒட்டகம். இந்த குர்பானி பிராணியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அது வாழக்கூடிய காலங்கள் அப்படின்னு இருக்கு. இப்போ அதனுடைய ஆரம்ப ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி இருக்கு. இதனுடைய எப்ப கொடுக்கணும், அதாவது ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஆயிருக்கணுமா, எத்தனை வருஷம் ஆகி இருக்கணும் இந்த 3 பிராணிகளுக்கும்? ஆடு பாத்தீங்கன்னா 1 வயசு 1 வருஷம் பூர்த்தி ஆயிருக்கும். இப்போ சந்திர கணக்கின்படி 354 நாட்கள் நிறைவு பெற்றிருக்கும். அதே மாதிரி ஆட்டுல இன்னொரு விளக்கம் என்னன்னா, செம்மறி ஆடாக இருந்தால் அது ஒரு 6 மாத குட்டி, ஆனா 1 வருஷ குட்டி மாதிரி வளர்ச்சி இருக்குது, நல்ல கொழுத்து இருக்குன்னு சொன்னா அந்த ஆட்டை கொடுக்கறதுக்கு அனுமதி இருக்கு. செம்மறி ஆட்டுக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு சலுகை இருக்கு. ஆனா மற்ற வெள்ளாடுகள் அதெல்லாம் வந்து 1 வருஷம் கண்டிப்பா பூர்த்தி ஆயிருக்கும். மாடு வந்து 2 வயசு பூர்த்தி ஆயிருக்கும், 2 வருஷம். அதே மாதிரி ஒட்டகம் 5 வயது 5 வருடங்கள் பூர்த்தி ஆயிருந்தா தான் அது குர்பானிக்கு தகுதியான பிராணியாக கருதப்படும். இந்த வருடங்களை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கவனமா கேட்டுட்டு வாங்கிக்கணும், வாங்கி அதை ஆறுக்கும். அடுத்து இப்போ குர்பானி பிராணி கொடுக்குறோம். ஆடு ஒருத்தருக்கு நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம், மாடு ஒட்டகம் இப்படிலாம் இருக்கு. இதுல கூட்டு சேர்றதுன்னு சொல்லி இருக்கு. அது 7 பேர் சேர்ந்து கூட்டு சேர்றது. இப்போ இந்த கூட்டு சேர்றதுங்கிறது இந்த 3 பிராணிகள்லையும் ஆடு மாடு ஒட்டகத்துல எதுல கூட்டு சேர முடியும் அப்படிங்கிறத சொல்லுங்க. இப்ப ஆட்டுல வந்து கூட்டு சேர முடியாது. ஆடுனாவே அது தனி நபருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பிராணி. மாடு ஒட்டகம் இது ரெண்டுலயும் வந்து 7 பேர் வரைக்கும் சேரலாம். 7 பேர்த்துக்கு மேல சேர முடியாது. 5 பேர் சேரலாம், 4 பேர் சேரலாம், அல்லது ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை வாங்கி அறுக்கலாம். 7 பேர் அதிகபட்சம். ஒட்டகம் அதே மாதிரி 7 பேர் வரைக்கும் அந்த பெரிய பிராணியில அவங்க கூட்டு சேர்ந்து கொடுக்கறதுக்கு அனுமதி இருக்கு. மாட்டுலையும் ஒட்டகத்திலையும் மட்டும் கூட்டு சேரலாம், ஆட்டுல சேர முடியாது. ஏன்னா சில பேர் கேக்குறாங்க ஆட்டுல கூட்டு சேர முடியுமா? முடியாது அப்படின்னு. ஆடுங்கிறது தனி நபருக்கு, ஒரு நபருக்கு, தனி நபருடைய குர்பானி தான் ஆடு. இது ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆடு கொடுத்தா போதுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஒரு குடும்பத்துல 5 பேர் இருக்காங்க, 2 பேர் செக்காத் கடமையானவங்க இருக்காங்க. இப்போ வந்து ஒரு குடும்பத்துக்கே ஒரு ஆடு போதுமா? ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆடு போதாது. ஏன்னா குர்பானி வந்து ஹனஃபி மதபை பொறுத்த வரைக்கும் வாஜிபாக இருக்குது, ஷாஃபி மதபுல சுன்னத்தி மக்கதாவாக இருக்குது. குடும்பத்துல ஜகாத் கடமையான ஒவ்வொருவர் மீதும் ஒரு குர்பானி வாஜிப். குடும்பத்துல ஒரு 5 பேர் இருக்கிறாங்க, 5 பேரும் வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க, அவங்க வந்து சாஹிப் நிசாபாக இருக்கிறாங்க. 5 பேர் பேர்ல தனித்தனியா கொடுக்கணும், அல்லது 2 பேர் பேர்ல ஆடு கொடுத்துட்டு 3 பேர் பேர்ல கூட்டு சேர்ந்து கொடுக்கலாம். அந்த மாதிரி செஞ்சுக்கலாம், அதுக்கு அனுமதி இருக்குது. ஆனா 5 பேர்த்துக்கு சேர்ந்து மொத்தமா ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆடு, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஆடு கொடுத்தா யாருடைய குர்பானியும் கூடாம போயிடும். ஆடுங்கிறதே ஒரு குறிப்பிட்ட நபருக்கு தான். மற்ற நபர்கள் ஆடு கொடுக்கலாம், கூட்டு குர்பானில பங்கு சேர்ந்து கொடுக்கலாம். ஆனா குடும்பத்துக்கு ஒரு ஆடு அப்படிங்கிறது கிடையாது. ஜகாத் கடமையுள்ள ஒவ்வொருத்தர் மீதும் தனித்தனியாக குர்பானி வாஜிபாக. சரி, இப்போ நேர்ச்சை செய்தால் குர்பானி கொடுப்பது? ஆமா, ஒருத்தர் நேர்ச்சை செய்யறாரு, இன்ஷா அல்லாஹ் நான் வரக்கூடிய பக்ரீத்துல அல்லாஹ் உனக்கு நான் குர்பானி கொடுக்குறேன் அப்படின்னு மனசுல நேர்ச்சை வச்சாலே இப்ப அவர் மேல குர்பானி வாஜிபாயும். அவர் ஏழையாக இருந்தாலும் குர்பானி கொடுக்கறது கண்டிப்பா கட்டாய கடமையாக ஆயும். நேர்ச்சையாக வச்சா. நார்மலா இருக்கிறாரு, அப்போ அவருக்கு அந்த பக்ரீத் வந்தோடனே வசதி இல்லாம தான் இருக்கிறாரு, அவர் அந்த நேர்ச்சை செய்யல, குர்பானி கொடுக்கலான்னு ஆசையில இருந்தாருன்னா அது பிரச்சனை இல்லை. அவர் வரக்கூடிய இதுல குர்பானி கொடுப்பேன்னு ஏத்து பண்ணிட்டாரு, நேர்ச்சை வச்சுட்டாருன்னா அப்போ அவர் குர்பானி வாஜிபாயிரும். கண்டிப்பா அவர் என்ன செய்யணும், அதற்கான ஏற்பாடுகளை செய்யும். நிசாப் இல்லாட்டி குர்பானி கொடுத்தாகும். ஒருத்தர் வந்து இறப்பதற்கு முன்னால எனக்கு வரக்கூடிய இடத்துல வந்து குர்பானி நிறைவேற்றுன்னு சொல்லி வசியத்து பண்ணிருக்கு. இப்போ அவரே இறந்துட்டாரு. இப்போ பக்ரீத் வரப்போகுது. இப்போ அவரின் பெயர்ல எப்படி வஃபாத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வசியத் செஞ்சுட்டு இறந்துட்டாரு. இப்போ அவரு சொத்தை விட்டுட்டு போயிருக்கிறாருன்னு சொன்னா அவருடைய சொத்துல 3ல் 1 பகுதியில என்ன செய்யணும்னா அந்த வாரிசுகள் அவங்க என்ன செய்யணும், குர்பானி பிராணியை வாங்கி அவருக்காக அறுத்து அதை தானம் பண்ணிடும். அந்த இறைச்சியை அவர் சாப்பிடக்கூடாது. அவர் பொருளை விட்டுட்டு போயிருந்தா அந்த பணத்துல இருந்து அவருக்காக ஆட்டை வாங்கி அறுத்து அல்லது ஒரு கூட்டு சேர்ந்து அறுத்து அந்த இறைச்சியை வாங்கி ஏழைகளுக்கு
தர்மம் பண்ணிடணும். அது வந்து ஒரு வாஜிப் கடமையாக இருக்கு.